இந்தியாவில் இன்றும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 10,40,000 தாண்டியுள்ளது. இந்தியாவில் கொரோனாவை கட்டுப்படுத்த பொது முடக்கம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து நாளுக்கு நாள் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாடு முழுவதும் மொத்த நோயாளிகள் எண்ணிக்கை 10,40,948 உயர்ந்துள்ளது. இதில் 6,54,193 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். கொரோனாவுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26,295 உயர்ந்துள்ளது. பாதிப்பில் முதலிடத்தில் உள்ள மகாராஷ்டிராவில் மொத்த பாதிப்பு 2,92,589 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் பாதிப்பு 1,60,907 அதிகரித்துள்ளது. டெல்லியில் 1,20,107 பாதிப்பு உயர்ந்துள்ளது. கர்நாடகாவில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 55,115 அதிகரித்து உள்ளது. குஜராத்தில் 46,516 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 45,163 பேரும், தெலங்கானாவில் 42,496 பேரும், ஆந்திராவில் 40,646 பேரும் கொரோனாவின் பிடியில் சிக்கியுள்ளனர். கொரோனா பேரிடர் காலத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தும் விவகாரம் தொடர்பாக மாநில கட்சிகள் ஆலோசனை வழங்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பிரச்சினையால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொதுவெளியில் மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதேபோன்று பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் தேர்தல் ஆணையம் உள்ளது. கொரோனா காலத்தில் தேர்தலை எப்படி நடத்துவது என்பது குறித்தும் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா பேரிடர் காலத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தும் விவகாரம் தொடர்பாக மாநில கட்சிகள் ஆலோசனை வழங்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மாநில கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் எழுதியுள்ள கடிதத்தில் வரும் 31ஆம் தேதிக்குள் அனைத்து கட்சிகளும் தங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. இந்த கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளில் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 2 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் வியாபாரிகளான ஜெயராஜும் அவரது மகன் பெனிக்ஸும் கடந்த மாதம் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர். இது காவல்துறையினரின் சித்திரவதையால் நடந்த உயிரிழப்பு என்று கூறி சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக சாத்தான்குளத்தில் காவல் ஆய்வாளராக இருந்த ஸ்ரீதர் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், காவலர்கள் முருகன், முத்துராஜா ஆகியோரை சிபிஐ 3 நாட்கள் தங்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தியது. இந்நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 10 காவலர்களிடம் மனித உரிமை ஆணைய டிஎஸ்பி குமார் இன்று விசாரணை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாத்தான்குளம் வழக்கில் மருத்துவர்கள் மற்றும் காவலர்கள் அளித்த வாக்குமூலம் ஒத்துப்போனதாக கூறினார். மேலும் தனது விசாரணை தொடர்பாக 2 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் டிஎஸ்பி குமார் தெரிவித்தார். இதனிடையே சாத்தான்குளம் காவல் நிலைய பெண் காவலர் முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை கூறியுள்ளதாகவும், எனவே அவரை மீண்டும் விசாரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமர்நாத் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார். 2 நாட்கள் பயணமாக லடாக், ஸ்ரீநகர் பகுதிகளுக்கு நேற்று புறப்பட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலில் லடாக் சென்று அங்கு மேற்கொள்ளப்பட்டு இருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து இன்று காஷ்மீர் சென்ற ராஜ்நாத் சிங் ஸ்ரீநகரில் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது அவருடன் பாதுகாப்புத்துறை தலைமை தளபதி பிபின் ராவத், ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவனே ஆகியோரும் உடன் இருந்தனர். இதைத் தொடர்ந்து அமர்நாத் கோவிலுக்கு சென்ற ராஜ்நாத் சிங் மிகுந்த பக்தியுடன் வழிபாடு செய்தார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தவிர நீலகிரி, கோவை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை வரை பதிவான மழை அளவுப்படி அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தோவாலாவில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அவலாஞ்சி, செருமுலி உள்ளிட்ட இடங்களில் 5 சென்டிமீட்டரும்,
கூடலூர் பஜார் அப்பர் பவானியில் 3 சென்டிமீட்டரும், வால்பாறை அப்பர் கூடலூர் உள்ளிட்ட இடங்களில் 2 சென்டிமீட்டரும், சோலையார், கேத்தி, குன்னூர் உள்ளிட்ட இடங்களில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. நீலகிரி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் பில்லூர் அணைக்கட்டுக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. 100 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில் இன்று நீர்மட்டம் 86 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது. அதாவது நேற்று 803 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2535 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து 10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்மட்டம் 70 அடியாக உள்ளது. கேரள மாநில அரசியலில் புயலை கிளப்பி வரும் தங்க கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஃபைசல் பரிஷத்துக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்தின் பெயரில் விமானத்தில் கடத்தி வரப்பட்ட தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் தூதரகத்தின் முன்னாள் ஊழியரும் கேரள அரசின் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு நிறுவனத்தில் பணியாற்றி வந்தவருமான ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் அவரது கூட்டாளி சந்தீப் நாயர், தூதரக முன்னாள் ஊழியர் சரித்குமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது. தங்க கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஃபைசல் பரிஷத்துக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் விடப்பட்டுள்ளது. இருப்பிடம் தெரியாமல் தலைமறைவாக உள்ளதால் அவரை கண்டுபிடிக்க சர்வதேச போலீஸ் உதவியோடு பிடிக்க ஏதுவாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு சர்ச்சை சாமியார் நித்யானந்தாவுக்கு எதிராகவும் இதுபோன்று ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் குமாரபாளையம் ஆகிய பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நீதிமன்றங்கள் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கப்பட்டன. இந்த நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி S.S. சுந்தர் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் மாவட்ட ஆட்சியர் மெகராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேஷ் உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றனர். இந்த புதிய நீதிமன்றங்கள் மூலம் சுற்றுவட்டார பகுதி வழக்குகள் விரைந்து விசாரிக்கப்பட்டு உடனடி தீர்வுகள் வழங்கப்படும் என்பதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொரோனா வைரஸால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் என்று சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் 1070க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இயங்கி வருகின்றன. 5 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் 3 லட்சம் தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஜூலை 9 முதல் 19 வரை பட்டாசு ஆலைகள் இயங்காது என்று பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளதால் வருமானமின்றி மிகவும் அவதிப்படுவதாக பட்டாசு தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருமங்கலம் அருகே தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை தமிழக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை தமிழக அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் RB உதயகுமார், மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பின்னர் 244 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் விரைந்து நடப்பது குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் அடிமாட்டு விலைக்கு நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அம்பூர் கிராமத்தில் ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைந்துள்ளது. இந்த விற்பனை கூடத்தில் நெல் மூட்டை ஒன்றுக்கு 720 ரூபாய் முதல் 860 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்வதாக கூறப்படுகிறது. விலையை உயர்த்த கோரி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த பலனும் இல்லை என்று தெரிவித்த விவசாயிகள், கொரோனாவால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் தங்களுக்கு உரிய தொகையை அரசு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர்.